Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இது ஒரு சிம்பிளான saree and சிம்பிளான டிசைன் ப்ளவுஸ் பண்ண போறோம். இந்த saree பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல இருக்கு. கோல்டும் ஒரு டார்க் வயலட், அதாவது அந்த மாதிரி ஒரு டார்க் பர்பிள் கலர்ந்த ப்ளூ. இந்த ரெண்டு கலர் த்ரெட் காம்பினேஷன்ல தான் இந்த saree இருக்கு. ஃபுல் டபுள் ஷேட் saree தான் இது. saree ஃபுல்லாவே இதே கலர் and அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மோட்டிஃப்ல புட்டா போட்டுருக்காங்க. இதுவுமே வந்து கோல்ட் saree எதுவும் கிடையாது, த்ரெட்ல பண்ணிருக்காங்க. மெரூன் த்ரெட்டும் பிங்க் கலர் த்ரெட்டும். இப்போ இந்த மாதிரி saree பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த எண்ட் இருக்கு இல்லையா, சாரியோட எண்ட்ல இருந்து இந்த மாதிரி த்ரெட் இருக்கும். ஸோ இதுதான் சாரியோட பேஸ் கலர். இதுல இன்னும் ஒரு கலர் இந்த எல்லோ ஷேட் வருதுல, அதுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன்ல தான் இந்த சாரி இருக்கு. ஸோ டபுள் ஷேடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு த்ரெட் எடுத்து பாத்தீங்கன்னா கலர் கிடைச்சிரும். அது போக இந்த சாரியோட பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப மைல்டு, ஒரு பிரைட்னஸே இல்லாம ரொம்ப மைல்டா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சாரீஸ் தான் பிடிக்கும். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா கலர் நமக்கு கிளியரா தெரியல, இந்த பல்லுல ஏதோ ஒரு கலர் இருக்கு, என்ன கலர்னு தெரியல அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பரட்டி பார்க்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு த்ரெட் நமக்கு தெரியும். இதுல வந்து ஒரு டார்க் ரெட் கலந்த மெரூனும் ஒரு பிங்க் கலர், இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் இதுல இந்த பல்லுல இருக்கிற டிசைன்ல இருக்கு. ஸோ நமக்கு கலர் தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க பேக் சைட் சாரி ஒரு பேக் சைட்லயும் இந்த எண்ட்லயும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா த்ரெட் ஒர்க்லயே கேட்பாங்க, ரொம்ப பீடு ஸ்டோனு அந்த மாதிரிலாம் இல்லாம மைல்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நாங்க என்ன டிசைன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இதுல ஒரு ட்ரையாங்கிள் மோட்டிவ் வருது. இதுல புட்டா வந்து இந்த மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் பெருசா வருது. இதை வந்து நம்ம சின்னது பண்ணாலும் ஷேப் கிடைக்காது. ஸோ அதனால இந்த ட்ரையாங்கிள் மோட்டிவ் பார்த்தோம். இது கூட நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஹாஃப் சைடு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நடுவில் ஒரு பெரிய சின்ன ட்ரையாங்கிள், அதை சுத்தி வந்து ஒரு ஹாஃப் சைட்ல மட்டும் எக்ஸ்ட்ரா அவுட்லைன் வர மாதிரி இதுவும் இந்த ட்ரையாங்கிளும். இதை வந்து அப்படியே ஒரு நெக் சுத்தி ஒரு நெக் லைன் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்லீவ்ல ஒர்க் பண்ண போறேன். நான் கலர்ஸ் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ வருது இல்லையா, இந்த சாரியோட எண்டில் இந்த ப்ளூ, இந்த டார்க் ப்ளூவும் இந்த எல்லோ காம்பினேஷனும் யூஸ் பண்ண போறோம். அதோட சேர்த்து இந்த ரெட் கலர்ந்த மெரூன் இது யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இந்த பிங்க் போட்டா வந்து ரொம்ப காடியா பிரைட்டா தெரியுது. ஸோ அதனால இந்த கலரும் இந்த ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணி இதுல எப்படி த்ரெட் ஒர்க் பண்றதுன்றதை பார்ப்போம். ஸ்லீவ் ஒர்க் பண்றதுதான் காட்ட போறேன். ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான், எல்போ ஸ்லீவ் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருக்கோம். அண்ட் ஸ்லீவோட எண்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு டபுள் லைன் ஜரி ஃபர்ஸ்ட் கொடுக்க போறேன். ஏற்கனவே சிங்கிள் லைன் கொடுத்து வச்சிருக்கேன், இன்னும் ஒரு லைன் ஜரி செயின் ஸ்டிச். இந்த மாதிரி ஜரி ஒர்க் அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் கொஞ்சம் குட்டி குட்டியா போட்டுக்கிட்டா இன்னும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ இப்போ செகண்ட் லைன் ஜரி இதை ஒட்டியே கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த சாரியோட பல்லுல பார்த்த மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இது மாதிரி மாத்தி மாத்தி போடணும். இப்போ சிறுசொன்னு பெருசொன்னு போட்டுட்டு அடுத்த மாதிரி சிறுசொன்னு பெருசொன்னு போடணும். இது வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சு பண்றது, இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் ரெடி பண்ணிட்டு அதை வச்சு பண்ணா ரொம்ப ஒன்று போல ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இப்போ சிறுசொன்னு பெருசொன்னு வரைஞ்சிட்டேன்னா இது பக்கத்துல மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் ஒரு சிறுசொன்னு பெருசொன்னு இப்படி போடும்போது உங்களுக்கு ஒர்க் அது டிராயிங் பண்றது ஈஸியா இருக்கும். இது நீங்க என்ன மாதிரியான ஸ்டென்சில்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவர் போடணும் அப்படின்னாலும் இந்த பென்சில் மட்டும் ஷார்ப்பா வச்சுக்கோங்க, ஒயிட் பென்சில். இது வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில்னு போட்டிருக்கோம். அதற்கு பாருங்க கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இந்த பென்சில்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா அழியாது. ஒர்க் முடிக்கிற வரைக்கும் நமக்கு நல்லா பெர்மனண்டா இருக்கும். இது ஒருவேளை இந்த மார்க்கும் நம்ம தப்பா போட்டுட்டோம் அப்படின்னா வந்து இதை அழிக்கிறதுக்கு ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம க்ளூ ஸ்டிக் தெரியும் இல்லையா, உங்களுக்கு க்ளூ கன்ல யூஸ் பண்ற க்ளூ ஸ்டிக், அதை வச்சு நம்ம இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல எனக்கு இதை எரேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் இது ஒரு தடவை தப்பா போட்டுட்டோம். ஸோ இந்த க்ளூ ஸ்டிக் இருக்கு இல்லையா, நமக்கு க்ளூ கன்ல யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு இப்படி தேய்ச்சா இது அழிஞ்சிடுது. போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ திடீர்னு கண்டுபிடிச்ச டெக்னிக் இதான் கிளாப் பண்றாங்க ஜி. இதே மாதிரி ஃபுல்லா போட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதுல வந்து ட்ரேசிங் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இதுல என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த ரெண்டு கலர் த்ரெட், இது ரெண்டு தான் இந்த பிளவுஸோட கலரும் சாரியோட கலரும் இந்த ரெண்டு த்ரெட் காம்பினேஷன்ல தான் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எல்லோவும் இந்த ப்ளூவும் யூஸ் பண்ணி தான் நான் அதை ஒர்க் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள் ஸ்டிச்சஸ், ஒன்றும் காம்ப்ளிகேஷனே கிடையாது. எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ என்கிட்ட வந்து இது டபுள் த்ரெட்னா ரெண்டு நூல்கண்டு இல்லை, அதனால ஒரே நூல்கண்டை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கா எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு டபுள் த்ரெட் கிடைச்சிடும். இந்த மாதிரியும் நீங்க டபுள் த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ட்ரையாங்கிளோட இந்த எண்ட்ல இருந்து
செயின் ஸ்டிச். அதாவது இது வந்து ஃபுல் ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடாது. நான் சாரியில் காட்டினேன் இல்லையா, ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பக்கம் மட்டும் செயின் ஸ்டிச் போட்டு இந்த பக்கம் அவுட்லைன் மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த ப்ளூ கலர் த்ரெட்ல ஒரு லைன் போடணும். இப்போ இந்த எல்லோ லைனை ஒட்டியவும் ப்ளூ கலர் த்ரெட் வச்சு ஒரு செயின் ஸ்டிச். இப்போ இதில் வந்து ஆல்டர்னேட்டாக எல்லோ அண்ட் ப்ளூ லைன்ஸ் மாற்றி மாற்றி போட்டுட்டோம். இங்கே நடுவில் வந்து இப்போ ஒரு ஃபுல் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, இதை வந்து ஃபுல்லாக மெரூன் கலர் த்ரெட் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு மட்டும் இப்போ நம்ம சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். நான் மறுபடியும் டபுள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட் எடுத்து கொஞ்சம் குட்டியாக இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சாட்டின் ஸ்டிச்சஸ் போடுறேன். இந்த எண்டில் போடும்போது கொஞ்சம் குட்டி ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. ஷேப்பும் மாறாமல் ஆனால் ஃப்ளாட் ஃபினிஷில் நீட்டாக இருக்கணும். இது ஆக்சுவலி நாங்கள் என்னெல்லாம் ஐடியா யோசிச்சோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ட்ரையாங்கிள்குள்ளே எப்படி ஃபில் பண்ணலான்னு 2-3 டைப் ஆஃப் யோசிச்சு பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒன்று வச்சு பார்த்தேன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டோம். அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. அது பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து வந்து சின்னதாக ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம்ல, இதுக்குள்ளே ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்கிறதுனால நான் வந்து சிங்கிள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட் போட்டால் ரொம்ப இதாக தெரியுது, ஸ்டிச்சஸ் நீட்டாக வர மாட்டேங்குது. ஸோ இதுலேயும் அதே ஸ்டிச்சஸ் தான், அந்த ட்ரையாங்கிளில் என்ன போட்டிருக்கோமோ அதே மாதிரி சாட்டின் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். சாட்டின் ஸ்டிச் சொல்லலாம், இல்லைனா ஃபுல் லோட் ஸ்டிச் சொல்லலாம். இல்லையா அதே மாதிரி க்ராஸாக போட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் போட போகிறேன். அதாவது செயின் ஸ்டிச்சுங்கிறது அவுட்லைன். ஸோ இப்போ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லிங் போட்டாச்சு. இப்போ இதுக்கு அவுட்லைன் ப்ளூ கலர் த்ரெட் வச்சு பண்ண போகிறோம். இப்போ இந்த எல்லோ ட்ரையாங்கிளுக்கு ஒரு அவுட்லைனாக ஒரு அந்த ப்ளூ கலர் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஃபில்லிங்கும் முடிஞ்சிச்சு, சின்னதும் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இந்த எல்லா ட்ரையாங்கிள்ஸும் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அது நெக்கும் ஸ்லீவும் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த எல்லா ட்ரையாங்கிள்ஸும் போட்டு முடிச்சாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்று போல் வந்திருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே அந்த கிராஸ் மாறாமல் ஷேப் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் போடும்போது அந்த ஷேப்பு அந்த ஃபினிஷிங் அதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப நல்லா வரும். இந்த நெக் எப்படி பண்ணியிருக்கோன்றதையும் காட்டுறேன். இப்போ பேக் நெக்ல இதான் பண்ணியிருக்கோம். அதே தான் ஸ்லீவ்ல என்ன போட்டிருக்கோமோ அதை மட்டும் கழுத்து சுற்றி. ரொம்ப சிம்பிள். இவங்க எப்பவுமே இப்படி தான் கேட்பாங்க. இது காட்டின அவங்கள்ட்ட ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நான் எப்படி ட்ரை பண்ணுங்கிறதையும் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இதுதான் ட்ரை பண்ணேன். அதாவது அந்த ட்ரையாங்கிள் வந்து முடிவு பண்ணிட்டு இதான் ஷேப் இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குள்ளே ஃபில்லிங்க்கு தான் நிறைய யோசிச்சு பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோன் வச்சு பார்த்தேன், அப்புறம் கொஞ்சம் பீட்ஸ் வச்சேன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து லோடிங் எல்லாம் பண்ணி ரொம்ப பெருசாக பண்ணிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் இதை மாற்றி சின்னது பண்ணோம். ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் நாட்க்கு பதிலாக சாட்டின் ஸ்டிச் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு முடித்தோம். ரொம்ப மைல்டாக நீட்டாக சூப்பராக வந்துருச்சு ப்ளவுஸு. ஸோ இது வந்து ரொம்ப பிகினர்ஸ் யாருனாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த சாட்டின் ஸ்டிச்சுமே வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.